நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இசை எஃப்எம் கோவில்பட்டி இசை எஃப்எம். இணையத்தில் ஓர் இசை பயணம். நமது கோவில்பட்டி இசை இணைய வானொலி பண்பலை. இன்றைய நிகழ்ச்சியில் சர்வதேச மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பு செய்கிறார்கள் ஆசிரியைகள். கோவில்பட்டி தேசிய நல்லாசிரியர் ஆவண்ணா விநாயக சுந்தரி அவர்கள், கோவில்பட்டி ஆசிரியை ஆவண்ணா கோமதி அவர்கள், கோவில்பட்டியைச் சேர்ந்த ஆவண்ணா பார்வதி ஆசிரியை அவர்கள் மற்றும் சென்னையைச் சார்ந்த ரா கஸ்தூரிபாய் ஆசிரியை அவர்கள். கேளுங்கள். வணக்கம். இன்று மகளிர் தின கொண்டாட்டத்தில் சில தகவல்களை உங்கள் முன் பரிமாற வந்துள்ளேன். உலகத்தில் பெண்களை கொண்டாடாத நாடுகளே இல்லை. பெண்களை கொண்டாடாத நாடுகள் இருந்தால் அவை நாடுகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் நம் நாட்டிலே பெண் குழந்தைகள் என்றாலே ஒரு வெறுப்புடன் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்று பெண் குழந்தைகளைத்தான் போற்றி வளர்த்து அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நிலைமை இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது. பெண்களினுடைய பெருமைகளை உணர்ந்ததால் தான் பெண்கள் தினத்தை அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கென்று நிறைய தினங்களை நாம் கொண்டாடி வருகின்றோம். அதாவது அன்னையர் தினம் என்று மே 2ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். பெண் குழந்தைகள் தினம் என்று ஜனவரி 24 கொண்டாடுகின்றோம். மகள்கள் தினம் என்று செப்டம்பர் 24 கொண்டாடுகின்றோம். அதிலும் தேசிய மகள்கள் தினம் என்று மார்ச் 4 கொண்டாடுகின்றோம். இப்பொழுது மகளிர் தினம் என்று மார்ச் 8 கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்களுக்கு இணையாக எல்லா துறைகளிலுமே சாதித்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய பெண்கள். அவர்களுக்கும் ஆண்களை விட அதிக வலிமை உண்டு. உடல் வலிமையும் உண்டு, மன வலிமையும் உண்டு. அது ஆண்களை விட அதிகம் என்றே சொல்லலாம் மன வலிமையை. பெண்களை போற்றுவதற்கென்று எத்தனையோ விஷயங்கள் நம்ம முன்னாடி வந்து நிற்குது. கல்விக்கு என்று எடுத்துக்கொண்டால் கலைமகள் என்ற ஒரு பெண் தெய்வம். பொருளுக்கு என்று எடுத்துக்கொண்டால் அலைமகள் என்ற லட்சுமி என்ற ஒரு பெண் தெய்வம். வீரம் என்று எடுத்துக்கொண்டால் மலைமகள் என்கின்ற பெண் தெய்வம். இத்தனைக்கும் மீறி அனைத்தையும் ஆட்டி படைக்கின்ற, அனைத்தின் அசைவுக்கும் காரணமாக இருக்கின்ற சக்தி என்பதும் ஒரு பெண்தான் என்றும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, பூமியை மண்மகள் என்றும் வானத்தை விண்மகள் என்றும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதோடு நாம் விட்டுவிடுவதில்லை. தாய் நாடு என்றும் தாய் மொழி என்றும் தாயகம் என்றும் போற்றி பாராட்டி கொண்டிருக்கின்றோம். ஓடும் நதிகளிலும் பாடும் ராகங்களிலும் பூக்கும் மலர்களிலும் கூட பெண்ணின் பெயர்கள்தான். கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி, சரஸ்வதி, கோமதி என்று எத்தனை எத்தனை நதிகள் பெண்களின் பெயர்களில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஜீவ நதிகளாக, வற்றாத ஜீவ நதிகளாக அவை பெயர் பெற்று கொண்டிருக்கின்றன. 7 ஸ்வரங்கள், எத்தனை ராகங்கள்! ராகங்களின் பெயர்களாக கனகாங்கி, ரத்னாங்கி, கோகிலப்பிரியா, ரூபவதி, பைரவி, காந்தாமணி, கல்யாணி, ஹேமவதி, தர்மவதி, அமிர்தவர்ஷினி, நீலாம்பரி என்று நீண்டு கொண்டே போகின்றது. மலர்களின் பெயர்களாக மல்லிகா, கனகா, ரோசா, கமலம், அல்லி, தாமரை, முல்லை என்று அதுவும் பூத்துக்கொண்டே போகின்றது. ஏன் மருந்து செடிகளையும் மங்கையர்களின் பெயர்களால் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆம், கனகா என்ற செடி ஊமத்தையை குறிக்கின்றது. மாதவி என்ற செடி குறுக்கத்தியை குறிக்கின்றது. மாதவி என்பது ஒரு கொடி வகை. ஆமணக்கு என்ற செடிக்கு சித்ரா என்ற பெயர் உண்டு. சந்திரிகா என்ற பெயர் ஆளி விதையை குறிக்கின்றது. ரோஹிணி என்ற பெயர் கடுக்காயை குறிக்கின்றது. சீதை என்ற பெயர் பொன்னாங்கண்ணியை குறிக்கின்றது. உமா என்ற பெயர் குன்றிமணியை குறிக்கின்றது.
கைகேயி என்ற பெயர் கரிசலாங்கண்ணியை குறிக்கின்றது. அது மட்டுமா, மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி மந்திரம் என்று காயத்ரி என்ற ஒரு பெண்ணின் பெயராலேயே மிகவும் சிறப்பாக விளங்குகின்றது. உலகத்தில் எந்த நாடும் போற்றாத அளவுக்கு பெண்ணை போற்றும் பெருமை உடையது நம் நாடு. உலகிலேயே அதிக புத்திசாலி பெண்கள் இந்தியாவில்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு சொல்கிறது. இப்போது சாதனை பெண்கள் சிலரை பார்க்கலாம். உலகத்தில் முதல் தட்டச்சர், பெண் தட்டச்சர் லியோ டால்ஸ்டாயின் மகள். உலகத்திலேயே டாலர் நோட்டில் முதலில் இடம்பெற்ற பெண்மணி அமெரிக்காவைச் சேர்ந்த மர்தா வாஷிங்டன். ஜப்பானைச் சேர்ந்த டானா என்ற பெண் தன்னுடைய இமையால் எழுதிய புத்தகம் நான் பேச நடமாட விரும்புகிறேன். அவளுக்கு கைகளோ கால்களோ இல்லாதனால இமையாலேயே இந்த புத்தகத்தை எழுதி சாதனை படைத்தார். அடுத்து நம்முடைய மனித கணினி என்று அழைக்கப்படுகின்ற சகுந்தலா தேவி என்ற பெண்மணி, அவர் ஜெர்மன் நாட்டில் அவருக்கும் கணினிக்கும் ஒரு போட்டி வைத்தார்கள். 13 ஸ்தான எண்ணை இன்னொரு 13 ஸ்தான எண்ணால் பெருக்கினால் யார் மிக விரைவாக விடையை கண்டுபிடிக்கிறார்கள் என்பதுதான் அந்த போட்டி. கணினிக்கும் சகுந்தலா தேவிக்கும் போட்டி நடைபெற்றது. கம்ப்யூட்டர், அதாவது கணினி, அதனுடைய விடையை தருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 50 வினாடி. ஆனால் சகுந்தலா தேவியோ 39 வினாடியிலேயே விடையினை கொடுத்தார். உடனே அவரை பாராட்டி அந்த பென்ஸ் நிறுவனம் ஒரு பென்ஸ் காரை பரிசாக அளித்தது. அது மட்டும் இல்லாம இவங்க அதிகமா படிக்கலைனாலும் மிகப்பெரிய கணித மேதையா இருந்தாங்க. அதோடு மட்டுமில்லாமல் இந்திய சமையற்கலையை பற்றிய ஒரு நூலையும் இவர் எழுதியிருக்கிறார். பெண்கள் சமையலில் மட்டுமல்ல சகலத்திலும் சாதனை படைப்போம் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். நாமும் அப்படித்தான் எல்லா துறைகளிலும் நம்முடைய சாதனையை பதிவு செய்கின்றோம். எனவே பெண்கள் அனைவருமே எல்லாவற்றிலும் முன்னணியாகவும் முன்மாதிரியாகவும் இருக்கிறார்கள். எனவே அவர்களை இந்த பெண்கள் தினத்திலே பாராட்டி மகிழ்ச்சி தெரிவித்து வாழ்த்து கூறி பெண்கள் தின வாழ்த்துக்களை இதில் பதிவு செய்கிறேன். நன்றி. மார்ச் மாதமோ கற்கண்டு. ஏனென்றால் அந்த மார்ச் மாதத்தில்தான் 8ஆம் தேதியன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டிய கோமதி ஆசிரியையின் நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தை பற்றிய ஒரு பாடல். தேசத்தின் கண்கள் என்றும் பெண்களே, நேசத்தின் சுவாசம் யாவும் பெண்களே ஹோய். தேசத்தின் கண்கள் என்றும் பெண்களே, நேசத்தின் சுவாசம் யாவும் பெண்களே ஹோய். இனிமை புதுமை என்றென்றும் நீதானே, தேசத்தின் கண்கள் என்றும் பெண்களே, நேசத்தின் சுவாசம் யாவும் பெண்களே ஹோய். நாம் காணும் இன்பங்கள் எல்லாமே நீதான், என்றென்றும் மாறாது. கண்ணுக்கு கண்ணாக பெண்ணாக நீயும் கடமைகள் நீ செய்தாய். உண்மைகள் என்னாலும் இன்று பொன்னாகும். நீ காட்டும் அன்பைத்தான் உள்ளம் தேன் வார்க்கும். நம் நாடே போற்றும் பெண்ணம்மா, தேசத்தின் கண்கள் என்றும் பெண்களே, நேசத்தின் சுவாசம் யாவும் பெண்களே ஹோய். சாதனைகள் நீ படைத்தாய் என்றென்றும் வாழ்வில் சந்தோஷம் கூடட்டும். இலக்கியங்கள் எல்லாமே சொல்லாமல் சொல்லும் உன் பெருமை தானம்மா.
மலரென்றும் நிலவென்றும் உன்னை பாராட்ட, தெய்வத்தின் அம்சமாய் உன்னை சீராட்ட, யாதும் நீ இங்கே பெண்ணம்மா. தேசத்தின் கண்கள் என்றும் பெண்களே, நேசத்தின் சுவாசம் யாவும் பெண்களே. ஹோய், இனிமை புதுமை என்றென்றும் நீதானே. தேசத்தின் கண்கள் என்றும் பெண்களே, நேசத்தின் சுவாசம் யாவும் பெண்களே. ஹோய், ஆ ஆ. நன்றி. எங்கும் நீ அம்மா, எதிலும் நீ அம்மா, இணையேதும் இல்லாத பெண்ணம்மா. நீ இல்லாத இடமேது சொல்லம்மா, யாவும் நீ அம்மா கண்ணம்மா. எங்கும் நீ அம்மா, எதிலும் நீ அம்மா. ஓடுகின்ற நதிகளும் உன் பெயரை எழுதிச் செல்லும், ஆடுகின்ற ராகங்கள் உன் பெயரை பதிவு செய்யும். வாசனை மலர்களும் உன் பெயரில் வாசம் செய்யும், வாசனை மலர்களும் உன் பெயரில் வாசம் செய்யும். பாசமும் நேசமும் உன்னைத்தான் காட்டி நிற்கும், பாசமும் நேசமும் உன்னைத்தான் காட்டி நிற்கும். எங்கும் நீ அம்மா, எதிலும் நீ அம்மா, இணையேதும் இல்லாத பெண்ணம்மா, இணையேதும் இல்லாத பெண்ணம்மா. சாதனை அனைத்தையும் தாண்டுகின்ற அறிவம்மா, சோதனை வந்தாலும் தளராத மனதம்மா. வேதனை நேரத்தில் ஆறுதல் நீ அம்மா, வேதனை நேரத்தில் ஆறுதல் நீ அம்மா. நூதன பொருளாக அறிந்தவள் தானம்மா, நூதன பொருளாக அறிந்தவள் தானம்மா. எங்கும் நீ அம்மா, இதிலும் நீ அம்மா, இணையேதும் இல்லாத பெண்ணம்மா, இணையேதும் இல்லாத பெண்ணம்மா. பெண்ணை போற்றி காப்போம், அவளை கண்ணை போல பார்ப்போம். பெண்ணை போற்றி காப்போம், அவளை கண்ணை போல பார்ப்போம். எண்ணம் உயரச் செய்வோம், அவளின் வண்ணம் ஜீவன் என்போம். எண்ணம் உயரச் செய்வோம், அவளின் வண்ணம் ஜீவன் என்போம், அவளின் வண்ணம் ஜீவன் என்போம். எங்கும் நீ அம்மா, இதிலும் நீ அம்மா, இணையேதும் இல்லாத பெண்ணம்மா. நீ இல்லாத இடமேது சொல்லம்மா, எங்கும் நீ அம்மா, இதிலும் நீ அம்மா, எங்கும் நீ அம்மா, இதிலும் நீ அம்மா, எங்கும் நீ அம்மா, இதிலும் நீ அம்மா. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரியும் நான் பார்வதி. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓர் ஆணின் வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருப்பாள் என்பது வழங்கு மொழி. அவள் தரும் ஊக்கமும் அவளின் பொறுமையும் அவளின் தைரியமும் ஆணை வழிநடத்திச் சென்று வெற்றி பாதையில் சேர்ப்பது கண்கூடு. ஒவ்வொரு பெண்ணும் நினைத்து பெருமைப்பட வேண்டும். பெண் இனத்தில் ஒருத்தி நாட்டை ஆண்டிருக்கிறாள், போராடி வென்றிருக்கிறாள், எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்து இருக்கிறாள், சுதந்திர போராட்டத்தில் குதித்து அந்த வேள்வியிலும் தன் உயிரையும் ஈந்திருக்கிறாள். தன் பேச்சாலும் செய்கையாலும் இந்த சமுதாயத்தையே திரும்பி பார்க்க செய்திருக்கிறாள். தன்னிடமுள்ள குறைகளையே நிறைகளாக்கி மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறாள். எளியவர்களுக்கும் நலிந்தவர்களுக்குமான சேவையில் வாழ்நாளையே கரைத்திருக்கிறாள் என்று நினைத்து விம்மி பெருமிதம் கொள்ள வேண்டும்.
முரத்தை கொண்டே புலியை விரட்டியடித்த தமிழ் பெண்களின் வீரம் பற்றி கேள்விப்பட்டுள்ளோம். அம்மாதிரியே சங்க இலக்கியமான புறநானூறில் பெண்களின் வீரத்தை பற்றியும், தாய்ப்பாலில் வீரத்தை கலந்து ஊட்டிய மகன் மார்பில் வேலை தாங்கி போரில் மடிந்தானா என்று நெகிழ்ந்த பெண்ணின் வரலாறும் உண்டு. ஆங்கிலேயரை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்திய முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். இவர் வாழ்ந்த காலம் வெறும் 28 ஆண்டுகள் எனினும் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அந்நியரை எதிர்த்து போராடிய காரணத்தால் இவர் உலக சரித்திரத்தில் மறக்க முடியாதவர். தெய்வ பக்தி, தேசபக்தி, ஜீவ காருண்யம், மனிதாபிமானம், தர்ம சிந்தனை அனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருந்தவர் பத்மாவதி ஆஷர். அவருடைய தேசிய சேவைக்கு தலைவணங்கும் வகையில் திருப்பூர் நகரின் ஒரு பகுதி இன்றும் பத்மாவதிபுரம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அரச குடும்பத்தில் பிறந்த ஒருவர் செல்லப்பெண்ணாக வளர்ந்தவர். நாட்டு மக்களுக்காக தன் சுகபோகங்களை துறந்து தன்னை அர்ப்பணிக்க முடியுமா? முடியும் என்று நிரூபித்தார். சுதந்திர இந்தியாவின் சுகாதார மந்திரியாக பொறுப்பேற்று மக்கள் நலனுக்கு ஆற்றிய சேவை மகத்தானது. இந்த பெருமைக்கு உரியவர் அம்ருத் கவுர். பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்த குடும்பத்தில் இருந்து தன்னை வெளிக்கொணர்ந்து நாட்டு விடுதலைக்கு மன உறுதியுடன் பாடுபட்டவர் அம்புஜம்மாள். தந்தை பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து தொண்டு நிறுவனம் அமைத்து ஆதரவற்ற பெண்களுக்கு தையல் போன்ற பல தொழில் பயிற்சிகளை அளிக்கும் தொண்டினை இந்நிறுவனம் இன்றளவும் செய்து வருகிறது. கண் தெரியாதவர்கள் எப்படியாவது பிழைத்துக் கொள்வார்கள். காரணம், அவர்களால் பேசவும் கேட்கவும் முடியும். சிவிடாகவும் ஊமையாகவும் உள்ளவர்கள் எப்படியாவது வாழ்க்கை நடத்த முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு கண் பார்வை இருக்கும். பார்வையும் இல்லாமல் பேசவோ கேட்கவோ முடியாத ஒரு பெண்மணி உயர்கல்வி பயின்று பட்டதாரியாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக விளங்கினார் என்றால் அதிசயமாக இருக்கிறது அல்லவா? ஆம், இது உண்மை. ஊனம் இருந்தாலும் முயற்சியும் மன உறுதியும் இருந்தால் வாழ்ந்து காட்ட முடியும், சாதனை பல புரிய முடியும் என்று உலகத்துக்கே எடுத்துக்காட்டினார் ஹெலன் கெல்லர். இவர் 20ஆம் நூற்றாண்டின் அதிசயம் என்று போற்றப்படுகிறார். இந்தியாவில் பெண் குழந்தைகள் பள்ளிகளை பார்த்ததில்லை, புத்தகங்களை தொட்டதில்லை. நாடு முன்னேற வேண்டுமானால் பெண்கள் முன்னேற வேண்டும். இதை நிறைவேற்றும் முயற்சியில் உதவிக்கு முன்வருவர் எவரேனும் உண்டா என்று இந்த பேச்சை கேட்ட மார்க்ரெட் நோபலின் வாழ்க்கை பாதை மாறியது. வாழ்நாளின் பயனை நான் அடைய வேண்டும், இந்திய பெண்களின் துயர் துடைக்க வேண்டும் என்று சொல்லிய வண்ணம் செயல்பட்டார். அறியாமையை அகற்ற, வறுமையை நீக்க, எண்ணம், சொல், செயல் என அனைத்து வழிகளிலும் தன்னை அர்ப்பணித்து சகோதரி நிவேதிதையாக மாறினார். போர்க்களம் செல்லவில்லை, அவர் வாளேந்தவில்லை, இரத்தம் சிந்தவில்லை. தன் அன்பு ஒன்றால் மட்டுமே மக்களை இணைத்தார். சொல்லால் தேசப்பற்றை வளர்த்தார் நிவேதிதை. எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. அறிவை மட்டுமல்ல, சிகரத்தை எட்டுவதிலும் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை என்று நிரூபித்திருக்கிறார் யோகலட்சுமி. நம் நாட்டில் பழமை வாய்ந்த வீர விளையாட்டுகளில் சிறப்பு வாய்ந்த கலைகளும் சிலம்புக்கலையும் ஒன்று. அழிந்து வரும் இக்கலைக்கு புத்துயிர் ஊட்டும் விதமாக சிலம்பக்கலையில் அபார திறமையுடன் தேசிய அளவில் சாதனை புரிந்து வருகிறார் இளம் சிலம்பாட்ட புயல் சந்தியா. இன்னும் எத்தனையோ சாதனை பெண்கள் இவ்வரிசையில். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெண்கள் சாதனை செய்யும் நிலை மாறி வீட்டுக்கொரு சாதனை பெண் வர வேண்டும். சரித்திரம் படைத்த பெண்மணிகள் பற்றி தெரிந்து கொள்வதோடு தம் துறையில் கிடைக்கும் வசதிகளை கொண்டு சாதனை புரிந்து சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதே ஒவ்வொருவரின் ஆசையும். ஆசை லட்சியமாக மாறி அனைத்து பெண்களும் அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் தின கவிதை. வாடுது பூஞ்சிட்டு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. கவிஞர் பாடினார் அன்று, கருத்தை மாற்றுவார் இன்று. போராடி போராடி வாழ்வினை வென்றுயர நீரோடும் நயனங்களே நங்கையர்க்காகுமாம். விவசாயம் தொடங்கி விண்வெளி ஆய்வு வரை விரைவாக சாதித்து வெற்றிகளை குவித்தாலும் ஆடவரின் பார்வையிலே ஆபாச பாவையாகி காம வேட்கைக்கு காட்சி பொருளாகி கன்னி பருவம் அதை கடந்து செல்லும் முன்னே
வன்புணர்வு காலாகி வதைப்பட்டு சாகின்றார். எங்கே சென்றாலும் துரத்தி வரும் துன்பங்கள், ஏமாற்றி மனமுடித்து சீரழிக்கும் எத்தர்கள், விளையாட்டு பருவத்து வேடிக்கை கனவாகி வீதியிலே இறங்கிடவும் விதிர்த்து போகின்றார். குட்டச்சாம் பேட்டச்சாம், கொடுமை இதற்கு முன் கேட்டதுண்டோ? சொல்வீர். அரவணைக்கும் தந்தையாலும் ஆபத்து நேரிடலாம், அன்பு செய்யும் மகனாலும் அநியாயம் நடந்திடலாம். கல்வி கற்க சென்றாலும் கடும் துயரே வருகுதம்மா, கல்லூரி சென்றாலும் மதிப்பெண்ணால் மிரட்டுதம்மா. காதலிக்க மறுத்திட்டால் கத்தி குத்து பரிசளிப்பார், அதையும் மீறி பிழைத்திட்டால் ஆசிட்டால் முகம் சிதைப்பார். கல்யாணம் செய்வதாய் கண்டிப்பாய் கூறிடுவார், கர்ப்பமான பின்னாலே கழற்றிவிட்டு சென்றிடுவார். தான் ஏற்ற பணியினிலே தட்டி கேட்டு நடந்திட்டால் தட்டி தூக்கி மாட்டிடுவார், தானாய் சாவு என்றிடுவார். உயர் சாதி என்றாலே முன்மத்தர் உலை வைப்பார், கீழ் சாதி என்றாலோ கேட்டிற்கோர் அளவில்லை. கூட்டு பாலியல் கொடுமைகள் நடத்திடுவார், கூசாமல் பதிவிட்டு இணையத்தில் ஏற்றிடுவார். நிர்வாண கோலத்தில் நிற்கதியாய் நடக்கவிட்டு நிமிர்ந்த நெஞ்சுடனே நீதிமன்றம் புறக்கணிப்பார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், மன்றத்திலே பேசிவிட்டு மஞ்சத்து கழைத்திடுவார். மனம் போன போக்கினிலே மதிகிட்டு நடந்திடுவார். மடமையை கொளுத்திடவே சூளுரைத்ததனை மறந்து மாதரையே கொளுத்துவிட்டு தடயத்தை அழித்திடுவார். பெண்கள் படும் இன்னல்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, பெருமைகள் புரிவதிலும் விஞ்சுகின்றார் என்ன சொல்ல. வீட்டு பணி தொடங்கி நாட்டு பணி வரையிலுமே வீறு கொண்டு நடக்கின்றார், விந்தை பல புரிகின்றார். சோதனைகள் குறைந்திட்டால் சாதனைகள் மேலோங்கும், உதவி கூட தேவையில்லை, உபத்திரவம் செய்யாதீர்.